வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இன்னைக்கு மார்ச் 22ஆம் தேதி இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்லோடைய ஃபர்ஸ்ட் மேட்சே சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான். இந்த மேட்ச் வந்து நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2024 இந்த வருஷம் வந்து 17வது வருஷம். ஸோ இந்த வருஷம் யார் கப்படிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ சிஎஸ்கேவுடைய கேப்டனாக இருந்த தோனி இந்த வருஷம் அவர் கேப்டன்சிலேருந்து விலகுறாரு. அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் தான் சிஎஸ்கேவுடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த நியூஸ் கேட்ட உடனே எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் இதுக்கான ஹிண்ட்டை தோனி முன்னாடியே வந்து கொடுத்துருந்தாரு. கான்ட் வெயிட் ஃபார் த நியூ சீசன் அண்ட் நியூ ரோல் ஸ்டே டியூன்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருந்தாரு. அப்போவே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துச்சு, அது என்ன நியூ சீசன் நியூ ரோல், ஒருவேளை கேப்டன்சிலேருந்து விலக போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி விலகிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுமே பயங்கர அப்செட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோடைய கேப்டனாக ரோஹித் சர்மா இருந்தார். பட் இந்த வருஷம் அவர் கேப்டன் கிடையாது. அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா தான் இந்த வருஷத்தோடைய மும்பை இந்தியன்ஸ் கேப்டன். ஸோ ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸில் இருந்தார். அந்த டீமோடைய கேப்டனாக இருந்தார். கேப்டனாக இருந்து ஒரு சீசனில் வந்து கப்பே அடித்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல ஒரு கேப்டன்சி தான் வந்து பண்ணியிருந்தார். பட் இந்த தடவை அவர் மும்பைக்குள்ளே வந்து மும்பை டீமை வந்து லீட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மெயினாக ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வெர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேன் வாரே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக மீம்ஸு கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதனால் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸோடைய கேப்டன் ஆகிறது ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு பெரிய அப்செட்டை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ணணும். ஆனால் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஹர்திக் பாண்டியா தான் மும்பை இந்தியன்ஸோடைய கேப்டன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நேற்று கூட இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பாய்காட் எம்ஐ ஜெர்சி அப்படின்லாம் போட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆர்சிபிக்கு வந்தோம் அப்படின்னா ஸோ விராட் கோலி வந்து இப்போன்னு இல்லை, முன்னாடியே அவர் கேப்டன்சிலேருந்து வந்து விலகிட்டார். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஐபிஎல் நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல ஆர்சிபி வந்து கப் அடிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி அட்லீஸ்ட் நீங்களாவது கப்பு வாங்கி கொடுத்தீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ஆர்சிபி டீமை கழுவி ஊற்றிக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா விமன்ஸ் ஐபிஎல் அப்படிங்கிறது 2023 தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2023 பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கப் அடித்தாங்க. இப்போ இந்த வருஷம் 2024 ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க. ஸோ ஐபிஎல் ஆரம்பித்து 2வது சீசனே ஆர்சிபி விமன்ஸ் டீம் வந்து கப் அடிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல் ஆரம்பித்து 17 வருஷம் ஆகுது, இன்னும் ஆர்சிபி ஒரு கப்பு கூட அடிக்கல அப்படின்னு சொல்லி செமையாக கழுவி ஊற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த தடவையாவது கப் அடிங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. மெயினாக ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வருஷம் ஐபிஎல்ல விளையாடுற 10 டீம்ஸ், அந்த 10 டீம்ஸோடைய கேப்டன்ஸ் வந்து ஐபிஎல் டிராஃபி முன்னாடி எடுத்துக்கிட்ட ஸ்டில்ஸ் நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டில்ஸை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து அப்செட் ஆயிட்டாங்க. எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து ஹேஷ்டாகுமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோலியோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், தோனியோடைய ஃபேன்ஸ், ரோஹித் சர்மாவுடைய ஃபேன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இனிமே இவங்களுடைய கேப்டன்சியை நம்மளால் பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. தோனி கேப்டன்சிலேருந்து விலகினது எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனால் சரி, அவர் கேப்டனாக இல்லைனாலும் டீமில் இருக்கார்ல, அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தோனி வந்து இப்போ தான் முதல் தடவையாக கேப்டன்சிலேருந்து விலகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2022 சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுடைய கேப்டன்சியில் ஆரம்பத்தில் கொஞ்சம் மேட்சஸ் வந்து விளையாண்டாங்க. அப்போ தோனியும் உள்ளே இருந்தார். ஆனால் ஒரு சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அப்பயும் தோனி வந்து கேப்டன்சிலேருந்து விலகி ஜடேஜாவுக்கு கேப்டன்சியை கொடுத்தாரு. ஆனால் ஜடேஜாவுடைய கேப்டன்சியில் சிஎஸ்கே ரொம்பவே மோசமாக விளையாடிச்சு. பயங்கரமான புவர் பர்ஃபார்மன்ஸ், நம்ம பெருசாக ஜெயிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் தோனியை வந்து கேப்டனாக கொண்டு வந்தாங்க. இப்போவுமே இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனான நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மேட்ச்சுக்கு தான் ஒரு கேப்டனாக இருப்பார், மறுபடியும் தோனி வந்துருவார் நீங்கள் பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல, ஏன்னா இந்த தடவை மறுபடியும் தோனி அதே மாதிரி பண்ணுவாரா, இல்லை ஸ்ட்ரிக்டாக வந்து இல்லை நான் விலகுனது தான், நான் ஒரு பிளேயராக மட்டும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய மேட்சஸில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவர் சரியாக பயன்படுத்தினார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் எல்லாராலையுமே கேப்டன் ஆகிட முடியாது, எல்லாராலையுமே அந்த கேப்டன் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேப்டனாக உங்களுடைய டீமை நீங்கள் லீட் பண்ணணும், மேட்சஸ் வந்து ஜெயிக்கணும். அதை தாண்டி பர்சனலாக ஒரு பிளேயராகவும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையாமல் நீங்கள் விளையாடிக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணணும்.
ஒரு பக்கம் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் என்ன டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதனால தோனி வந்து விலகினாரு, அவரே இந்த வருஷமும் கேப்டனாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவர் கேப்டன்சிலேருந்து விலகிட்டாரு, ஆனால் எதுக்காக ருத்ராஜ் கிட்ட கொடுத்தாங்க, வேற பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கலாமே, ஜடேஜா கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் வருது. ஆனால் ஜடேஜா கிட்ட ஏற்கனவே கொடுத்து தான் டீம் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி அதனால கூட ஜடேஜா வேணாம் அப்படின்னு சொல்லி ருத்ராஜை சூஸ் பண்ணிருக்கலாம். பட் எதுக்காக குறிப்பாக ருத்ராஜை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் எதனால இப்போ இந்த கேப்டன்சி மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தோனி சிஎஸ்கேனா தோனி தான். தோனி சிஎஸ்கேல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அவர் இன்னும் எத்தனை சீசன் விளையாடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட தோனி வந்து கிளம்பிடுவார், இதுக்கு மேலே அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, இந்த ஐபிஎல் முடியும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஒரு வேளை போகிறதா இருந்தால் தோனியே அஃபிஷியலாக சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தோனி சிஎஸ்கே விட்டு போயிட்டார் அப்படின்னா அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப்டன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அதனால தான் 2022 ஜடேஜாவை இறக்கி அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. ஒருவேளை அவருடைய கேப்டன்சி செட் ஆயிடுச்சுன்னா அவரே கேப்டனாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது செட் ஆகலை. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் தோனி வந்து கேப்டன் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அவர் ஒரு மென்டாராக இருப்பார். நிறைய டிசிஷன் மேக்கிங்கில் தோனியோடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படியே மொத்தமாக ருத்ராஜ் கெய்க்வாட் நீயே பார்த்துக்கோ அப்படின்லாம் விட்டுற மாட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி நடந்துக்க மாட்டார். ஸோ டீமில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவருமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னிலிருந்து அடுத்தடுத்து வரப்போகிற சிஎஸ்கே மேட்சஸில் சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ருத்ராஜோடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே வந்து நமக்கு தெரிய வரும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, தோனியோடைய ஹேர் ஸ்டைல் ஒரு விண்டேஜ் தோனியை திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ தோனி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருடைய அந்த லாங் ஹேர் ஸ்டைலை வந்து கொண்டு வந்திருக்காரு. விண்டேஜ் தோனி, அந்த லாங் ஹேர் வச்சிருந்த அந்த தோனி வந்து எப்படி பேட்டிங் ஆடுவார், என்ன மாதிரியான அடி அடிப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பயங்கர அக்ரெசிவான ஒரு தோனியை இந்த ஐபிஎல்லில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லியுமே ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சம்பவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 16 சீசன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இது 17வது சீசன். ஸோ இந்த 16 சீசன்ஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 முறை கப் அடிச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸும் 5 முறை கப் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா 2 தடவை கப் அடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 1 தடவை கப் அடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி டெக்கன் சார்ஜர்ஸ் அப்படிங்கிற பேரில் இருந்தப்போ டெக்கன் சார்ஜர்ஸ் 1 தடவை கப் அடிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ஐபிஎல் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் சீசன்லேயே கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் 1 தடவை கப் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை எந்த டீம் வந்து கப் அடிக்க போறா? சென்னை மும்பை 2 பேருமே 5-5ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கப் அடிச்சு 6க்கு போவாங்களா, இல்லை இது வரைக்கும் கப்பே அடிக்காத டீம்ஸ் ஒரு சில டீம்ஸ் இருக்குது, ஆர்சிபியாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அப்புறம் லக்னோ, ஸோ இவங்களில் யாராவது கப் அடிப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த தடவை எந்த டீம் கப் அடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.